Taste the Daily. அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களால் சளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அடைந்துள்ளது, பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்பொழுது வெயில், மழை, குளிர் என 3 சீதோஷங்கள் நிலவுவதால் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு சளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இவ்வகையில் 77 பேர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள் நோயாளாக சிகிச்சைப்பட்டு வருகின்றனர். இவர்களின் இரத்த பாதனைகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்டது. இதில் 3 வயது சிறுமி உட்பட 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் அந்த மருத்துவமனையில் பிரத்யேக வார்டுகள் திறக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்டவர் காய்ச்சல் கூறி அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களோட பரிசோதனைக்கு அனுப்புனது. இது குறித்து இன்னொரு 2 நாள்ல தான் தகவல் தெரிய சொல்லியிருக்காங்க. இந்த திடீரென்று பாத்தீங்கன்னா இந்த பருவமழை மாற்றத்தினாலும் மேலும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே குடிமராமத்து பணி சரியா பண்ணாதனால மழை நீர் ஆங்காங்கே தேங்கி நிக்கிறதால கொசு கடித்து குறிப்பா பாத்தீங்கன்னா அதுவும் கிராமப்புற பகுதியில தான் 7,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அந்த 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் வந்தது அனைவரையும் ஒரு அதிர்ச்சி நடத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.